ஸோ குட் மார்னிங். இன்றைக்கி வந்து நம்ம நம்பர் தியரி கிளாஸில் வந்து டயோஃபேண்டைன் ஈக்குவேஷன்ஸ் அது ரிலேட்டடாக உள்ள ப்ராப்ளம்ஸை தான் வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் என்னது அப்படின்னா, எ கஸ்டமர் பாட் ஆப்பிள்ஸ் ஃப்ரூட்ஸ் ஆப்பிள்ஸ் அண்ட் ஆரேஞ்சஸ் ஃபார் ருபீஸ் $1.32 வந்து ஆப்பிள்ஸும் ஆரேஞ்சஸும் வாங்குகிறாங்க. If an apple cost 3 cents more than oranges. ஸோ சென்ஸ் அப்படிங்கிறது வந்து அந்த வெளிநாட்டு மதிப்பு. ஓகேவா? 3 cents more than orange and more apples than oranges were purchased. How many pieces of each kind were bought? ஓகேவா? ஸோ ப்ராப்ளம் என்னது அப்படின்னா வந்து ஆப்பிளும் ஆரேஞ்சும் வந்து வாங்குகிறாங்க. ஸோ ஆப்பிள் வந்து ஆரேஞ்சோட காஸ்ட்டை விட 3 சென்ட் வந்து அதிகம் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் ஆப்பிள் தான் வந்து ஆரேஞ்சை விட அதிகம் பீசஸ், அதாவது ஒரு 5 ஆப்பிள் வாங்கினா 3 ஆரேஞ்சு தான் வாங்குவோம். அதை மாதிரி ஆப்பிளோட கவுண்ட்டு தான் வந்து ஆரேஞ்சோட கவுண்ட்டை விட கூட. அப்படின்னா எவ்வளோ பீசஸ் வந்து வாங்கியிருப்போம், ஆப்பிளில் எவ்வளோ பீஸ் வாங்கியிருப்போம், ஆரேஞ்சில் எவ்வளோ பீஸ் வாங்கியிருப்போம் அப்படிங்கிறது தான் வந்து ப்ராப்ளம். ஓகேவா? ஸோ இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன எடுத்திருப்போம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு லெட் எக்ஸுங்கிறது வந்து நம்பர் ஆஃப் ஆப்பிள்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்திருப்போம். எக்ஸுங்கிறது வந்து நம்பர் ஆஃப் ஆப்பிள்ஸ். அதுக்கப்புறம் ஒய்ங்கிறது வந்து என்னது அப்படின்னா நம்பர் ஆஃப் ஆரேஞ்சஸ். அதுக்கப்புறம் இசட்டுங்கிறது என்னது அப்படின்னா வந்து ரெப்ரசன்ட்ஸ் த காஸ்ட் ஆஃப் ஆரேஞ்ச். இசட்டுங்கிறது வந்து காஸ்ட் ஆஃப் ஆரேஞ்சை வந்து கொடுக்கக்கூடியது. ஸோ ஸ்டேட்மெண்ட்டில் என்னது கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அண்ட் ஆப்பிள் காஸ்ட், ஆப்பிளோட காஸ்ட் என்னது அப்படின்னா 3 cents மோர் தேன் ஆரேஞ்சோட காஸ்ட். அது மாதிரி ஆரேஞ்சோட காஸ்ட் நம்ம என்னென்ன வச்சுருக்குறோம் அப்படின்னா வந்து இசட் அப்படின்ட்டு தான் வச்சுருக்குறோம். ஒய்ங்கிறது வந்து நம்பர் ஆஃப் ஆரேஞ்சஸ், எக்ஸுங்கிறது வந்து நம்பர் ஆஃப் ஆப்பிள்ஸ். ஸோ நமக்கு என்ன தெரியும், மொத்த விலை என்னது அப்படின்னா டோட்டல் நம்பர் இன்ட்டு காஸ்ட். இதுதான் வந்து ஃபார்முலா. அதாவது ஆப்பிளுக்கு டோட்டல் நம்பர் வந்து எக்ஸு, ஆப்பிளோட காஸ்ட் வந்து இசட் ப்ளஸ் 3. அதுக்கப்புறம் ஆரேஞ்சு, டோட்டல் ஆரேஞ்சஸ் ஒய், இதனோட காஸ்ட் வந்து இசட். ஸோ இது எல்லாத்தையும் கூட்டினா தான் உங்களுக்கு டோட்டல் வேல்யூ கிடைக்கும். கொஸ்டினில் வந்து 1.32 அப்படின்ட்டு இதை வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த ஈக்குவேஷன் வந்து இந்த ஃபார்முலா வச்சு எழுதியிருக்கக்கூடியது. நம்பர் ஆஃப் ஆப்பிள்ஸ் இன்ட்டு ஆப்பிளோட காஸ்ட்டு, நம்பர் ஆஃப் ஆரேஞ்சஸ் இன்ட்டு அதனோட காஸ்ட், அதை வச்சு நம்ம இதை வந்து எழுதியிருப்போம். ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு லைன்லேயே அப்படின்னா, கஸ்டமர் பாட் எ டசன் பீஸ் ஆஃப் ஃப்ரூட் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஒரு டசன் ஃப்ரூட் வாங்கியிருக்கோம் அப்படின்ட்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஒரு டசன் அப்படின்னாலே 12 அப்படின்ட்டு தெரியும். அதாவது நம்பர் ஆஃப் ஆப்பிள்ஸும் நம்பர் ஆஃப் ஆரேஞ்சஸும் சேர்ந்து 12 அப்படிங்கிறது தான் வந்து மீனிங். ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனை வந்து சிம்பிளிஃபை பண்ணுவோம். இந்த எக்ஸை உள்ளே மல்டிபிள் பண்ணிவிட்டு இசட்டை வந்து பொதுவாக எடுக்க போகிறோம். ஸோ ஈக்குவேஷன் என்ன இருக்குன்னா, எக்ஸ் இன்ட்டு இசட் ப்ளஸ் 3 ப்ளஸ் ஒய் இசட் ஈக்குவல் டு 1.32 அப்படின்ட்டு இருக்குது. அப்போ எக்ஸ் இசட் ப்ளஸ் 3x ப்ளஸ் ஒய் இசட் ஈக்குவல் டு 1.32 அப்படின்ட்டு எழுதிக்கலாம். இதிலேருந்து இசட்டை பொதுவாக எடுத்தால் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 3x ஈக்குவல் டு 1.32. எக்ஸ் ப்ளஸ் ஒய்யை தான் இப்போ நான் 12 அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன். அப்போ 3x ப்ளஸ் 12z ஈக்குவல் டு 1.32. அந்த 1.32ங்கிறத வந்து நம்ம 132 அப்படின்ட்டு ரெப்ரசன்ட் பண்ணிக்கிடுவோம். ஏன்னா அதை வந்து டாலர்ஸில் உள்ளதை வந்து நம்ம அமௌண்ட்டுக்கு மாற்றும் போது 132 அப்படின்ட்டு வந்துடும். ஸோ இதை வந்து நம்ம 3 டேபிளில் டிவைட் பண்ணோன்னா எக்ஸ் ப்ளஸ் 4z ஈக்குவல் டு 44 அப்படிங்கிறது வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போது டயோஃபேண்டைன் ஈக்குவேஷன் படி இதனோட ஜிசிடி பார்த்தோம் அப்படின்னா 1,4க்கு ஜிசிடி வந்து 1 வந்து கண்டிப்பாக 44 வந்து டிவைட் பண்ணும். தேர்ஃபோர் கிவன் ஈக்குவேஷனுக்கு வந்து சொல்யூஷன் இருக்கும் அப்படின்ட்டு சொல்லிடலாம். ஓகேவா? ஸோ கொடுத்துருக்கிற இந்த ஈக்குவேஷனுக்கு வந்து கண்டிப்பாக சொல்யூஷன் வந்து இருக்கும் அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஸோ இப்போது 1ங்கிற இந்த நம்பரை வந்து நம்ம கன்வீனியன்ட்டுக்கு எப்படி எழுதிக்க முடியும் அப்படின்னா, 1 × -3 +
4 into 1 அப்படின்ட்டு எழுதிக்கலாம். அதாவது 4 minus 3 தானே 1, அதை எழுதியிருப்போம். ஸோ இந்த ஈக்குவேஷனில் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா ரெண்டு பக்கமும் வந்து 44ஆல் மல்டிபிள் பண்ண போகிறோம். அப்போ 1 இன்ட்டு இதை 44ஆல் 3 44ஆல் மல்டிபிள் பண்ணால் -132 ப்ளஸ் 4 இன்ட்டு அகைன் 1 மல்டிபிள் பண்ணால் 44 அப்படின்ட்டு வரும். அப்போது நமக்கு எப்படி இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ஸையும் நம்ம இப்போ கம்பேர் பண்ணலாம். அதாவது இந்த எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல வந்து 1x இருக்க வேண்டிய இடத்துல -132 இருக்குது. 4z இருக்க வேண்டிய இடத்துல 44 இருக்குது. இந்த 44 இருக்க வேண்டிய இடத்துல இந்த 44 இருக்குது. அப்போ இதை வந்து நம்ம எது கூட கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னா 44 = 1x + 4z இது கூட கம்பேர் பண்ணுறோம். கம்பேர் பண்ணால் நமக்கு எக்ஸோட வேல்யூ வந்து -132 அப்படின்ட்டு கிடைக்கும். இசட்டோட வேல்யூவை வந்து 44 அப்படின்ட்டு கிடைக்கும். ஓகேவா? அப்போது எக்ஸோட ஆன்சர் வந்து -132. இதை தான் x0 அப்படின்ட்டு வச்சுக்கிடுவோம். z0ஓட ஆன்சர் வந்து 44 அப்படின்ட்டு கிடைக்கும். அதை மாதிரி டிங்கிறது வந்து நமக்கு 1 அப்படின்ட்டு தெரியும். ஏயோட வேல்யூ வந்து உங்களுக்கு 1, பியோட வேல்யூ வந்து 4. ஏன்னா x + 4z = 44ன்னு இருக்குல்ல, இதிலிருந்து தான் ஏபியை வந்து நம்ம எழுதுவோம். அப்போ இப்போ எக்ஸுக்கு ஃபார்முலா என்னது அப்படின்னா x0 + b/d × t அப்படின்ட்டு தெரியுமா? ஸோ அப்போ இது எப்படி எழுதிக்கலாம்னா -132 ப்ளஸ் b/dனா 4/1 வந்து 4t அப்படின்ட்டு எழுத முடியும். இசட்டுங்கிறது என்னதுன்னா z0 - a/d × t. z0ஓட வேல்யூ வந்து 44 மைனஸ் a/d பார்த்தோன்னா 1/1 வந்து 1 தான் கிடைக்கும். அதனால 1 போடாமல் ஜஸ்ட் டீயை மட்டும் போட்டிருக்கிறோம். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு எக்ஸுக்கும் இசட்டுக்கும் உண்டான ஆன்சர்ஸ் அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா நம்பர் ஆஃப் ஆப்பிள்ஸ் வந்து கிரேட்டர் தேன் ஆரேஞ்ச் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்களா. டோட்டல் நம்பர் ஆஃப் ஆப்பிள்ஸ் வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் ஆரேஞ்சஸை விட கூட இருக்கும். ஸோ ஆப்பிள் ஆரேஞ்ச் இப்படி கன்சிடர் பண்ணிக்கலாம். மொத்தம் ஆட் பண்ண ஒரு ஆப்பிள் இருந்தால் 11 ஆரேஞ்ச், 2 ஆப்பிள் இருந்தால் 10 ஆரேஞ்ச், 3 ஆப்பிள் இருந்தால் 9 ஆரேஞ்ச், 4ன்னா 8, 5ன்னா 7, 6ன்னா 6, 7ன்னா 5, 4ன்னா 8, சாரி இங்கே 8ன்னா இங்கே 4, 9ன்னா 3, 10ன்னா 2, இதை மாதிரி வருமா? 11ன்னா 1 அப்படின்ட்டு வருமா? இதில் நம்பர் ஆஃப் ஆப்பிள்ஸ் தான் வந்து அதிகமாக இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால் நம்ம என்ன செய்ய மாட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 6 கேஸஸை வந்து கன்சிடர் பண்ண மாட்டோம். ஏன்னா ஆப்பிள் அதிகமாக இருக்கணும்னா கடைசி 5 கேஸ் மட்டும்தான் வந்து வரும். ஓகேவா? ஸோ நம்பர் ஆஃப் ஆப்பிள்ஸ் வந்து 7, 8, 9, 10, 11, 12. எக்ஸுக்கு அந்த வேல்யூஸ் போடும்போது இசட்டோட வேல்யூஸ் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ப்ராப்ளம். செகண்ட் ப்ராப்ளம் என்னது அப்படின்னா ஈஸி. இது வந்து ஒன் வேர்டுக்கு கேட்கக்கூடியது. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் டயோஃபேண்டைன் ஈக்குவேஷன்ஸ் கேன் பி சால்வ்டு. ஸோ ஒரு டயோஃபேண்டைன் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, இதுக்கு சொல்யூஷன் கிடைக்குமா கிடைக்காதான்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஒன் வேர்டில் கேட்கக்கூடியது. ஸோ எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா இந்த ஏக்கும் பிக்கும் வந்து ஜிசிடி கண்டுபிடிக்கணும். வரக்கூடிய ஆன்சர் வந்து ஈக்குவல் டுக்கு இந்த சைடு உள்ள நம்பரை டிவைட் பண்ணுச்சு அப்படின்னா டயோஃபேண்டைன் ஈக்குவேஷனுக்கு சொல்யூஷன் உண்டு. டிவைட் பண்ணலை அப்படின்னா டயோஃபேண்டைன் ஈக்குவேஷன்ஸுக்கு சொல்யூஷன் கிடையாது. ஸோ ப்ராப்ளம் எப்படி கேட்கலான்னா 4 ஈக்குவேஷன் கொடுத்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் டயோஃபேண்டைன் ஈக்குவேஷன்ஸ் கேன் பி சால்வ்டு அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். ஸோ ப்ரொசீஜர் இதுதான். ஏக்கும் பிக்கும் ஜிசிடி கண்டுபிடிச்சிட்டு அது பிஎஸ்சியை டிவைட் பண்ணால் சொல்யூஷன் உண்டு, பண்ணலைன்னா வந்து சொல்யூஷன் கிடையாது அப்படிங்கிறத வந்து சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு என்னது அப்படின்னா ஒரு ப்ராப்ளம் 56x + 72y = 140 அப்படிங்கிற இந்த டயோஃபேண்டைன் ஈக்குவேஷன் இருக்குது. இந்த டயோஃபேண்டைன் ஈக்குவேஷனுக்கு வந்து சொல்யூஷன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்வோம்னா யூக்ளிடியன் அல்காரிதம் யூஸ் பண்ணி இதுக்கு வந்து ஜிசிடி கண்டுபிடிப்போம். அதாவது 72வை எப்படி எழுதிக்கலான்னா 56ஐ எப்படி எழுதிக்கலான்னா +8ன்னு எழுதலாம். 16 எப்படி எழுதிக்கலான்னா 2 × 8
ப்ளஸ் 0 அப்படின்ட்டு எழுதிக்கலாம். அப்போது ஜிசிடி பார்த்தோம் அப்படின்னா 56க்கும் 72க்கும் ஜிசிடி வந்து 8 அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ இப்போ இந்த 8 வந்து எப்படி எழுதலான்னா 56 மைனஸ் 3 இன்ட்டு 16 அப்படின்ட்டு எழுதலாம் ரெண்டாவது ஸ்டெப்லேருந்து. அப்புறம் 16 எப்படி எழுதலான்னா 3 இன்ட்டு 72 மைனஸ் 56 அப்படின்ட்டு எழுதிக்கலாம். அப்போ இது 56 மைனஸ் 3 இன்ட்டு 72 ப்ளஸ் 3 இன்ட்டு 56 அப்படின்ட்டு வரும். ஸோ ஃபஸ்ட்டில் உள்ளது 1 இன்ட்டு 56. அப்போ இது ரெண்டுத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 4 இன்ட்டு 56 மைனஸ் 3 இன்ட்டு 72 அப்படின்ட்டு கிடைக்கும் 8ஓட ஆன்சர். ஓகேவா? ஸோ நான் இதையே ரீஅரேஞ்ச் பண்ணால் 56 இன்ட்டு 4 ப்ளஸ் 72 இன்ட்டு மைனஸ் 3ன்னு ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாமா? இந்த 4 இங்கே எழுதியிருக்கேன், இந்த 3 இங்கே எழுதியிருக்கிறேன். ஸோ 8ங்கிறது என்னதுன்னா 56 இன்ட்டு 4 ப்ளஸ் 72 இன்ட்டு மைனஸ் 3. ரெண்டு பக்கமும் 5ஆல் மல்டிபிள் பண்ணுவோம். அப்போ 40ங்கிறது என்னதுன்னா 56 இன்ட்டு இதை 5ஆல் மல்டிபிள் பண்ணால் 20, 72 இன்ட்டு இதை 5ஆல் மல்டிபிள் பண்ணால் மைனஸ் 15. ஸோ இது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா 56x ப்ளஸ் 72yக்கு வந்து ஈக்குவலாக வருதா? அப்போ நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா x ஈக்குவல் டு 20 இதுதான் இனிஷியல் வேல்யூ. அதை மாதிரி y0ஓட வேல்யூ வந்து மைனஸ் 15 அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ நமக்கு அதை மாதிரி ஏயோட வேல்யூ என்னது அப்படின்னா ax ப்ளஸ் by தானே. a வந்து 56, b வந்து 72, d வந்து 8 அப்படின்ட்டு இருக்குது. அப்போ b பை dயோட வேல்யூ பார்த்தா 72/8 வந்து 9. a பை dயோட வேல்யூ பார்த்தா 56/8 வந்து 7. அப்போது x ஈக்குவல் டு x0 ப்ளஸ் a பை d இன்ட்டு t இது தானே ஃபார்முலா. x0க்கு வந்து 20, a பை d அப்படின்னா இதனோட வேல்யூ வந்து x0 ப்ளஸ் b பை d இன்ட்டு t. ஓகேவா? x0 ப்ளஸ் b பை d இன்ட்டு t இதுதான் வந்து ஃபார்முலா. b பை dயோட வேல்யூ வந்து 9t. yக்கு பார்த்தோம் அப்படின்னா y0 மைனஸ் a பை d இன்ட்டு t. y0க்கு வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா மைனஸ் 15, a பை d வந்து 7t அப்படின்ட்டு சொல்லிடலாம். ஸோ இதுதான் எக்ஸுக்கும் ஒய்க்கும் உண்டான வேல்யூஸ். ஸோ ஒரு லீனியர் டயஃபேண்டைன் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறதுக்கு இதுதான் மெத்தட். ஃபஸ்ட்டு நம்ம ஜிசிடி கண்டுபிடிக்கணும். ஜிசிடி கண்டுபிடிச்சதுக்கப்புறம் கிடச்சிருக்கிற ஆன்சரை வந்து நம்ம இந்த ஃபார்மேட்டில் எழுதணும். இந்த ஃபார்மேட்டில் எழுதுனதுக்கப்புறம் கொடுத்துருக்கிற கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கணும் ஈக்குவேஷனை. அதுலேருந்து இனிஷியல் வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும். இனிஷியல் வேல்யூஸ் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ஃபார்முலாவில் வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேவா? இதுதான் வந்து மெத்தடு. ஸோ நான் ஒரு ப்ராப்ளம் செஞ்சுருக்கிறேன், மிச்சம் 2 ப்ராப்ளம் ஹோம்ஒர்க் கொடுத்துருக்குறேன். இந்த ஹோம்ஒர்க்கை வந்து வீடியோவை பாஸ் பண்ணி வச்சுட்டு ஹோம்ஒர்க் கொஸ்டின் எழுதிட்டு செஞ்சு பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு இதே மாதிரி தான் டிட்டர்மைன் ஆல் த பாசிட்டிவ் சொல்யூஷன்ஸ் ஆஃப் த டயஃபேண்டைன் ஈக்குவேஷன் 18x ப்ளஸ் 5y ஈக்குவல் டு 48 அப்படிங்கிறது. ஸோ மேலே ஹோம்ஒர்க் செய்ய சொன்னேன்ல, அதே மாதிரியே நீங்கள் ஃபஸ்ட்டு ஹோம்ஒர்க் செஞ்சீங்க அப்படின்னா x இஸ் ஈக்குவல் டு இந்த வேல்யூ கிடைக்கணும், y ஈக்குவல் டு இந்த வேல்யூ கிடைக்கணும். இந்த ப்ராப்ளமுக்கு நீங்கள் செஞ்சு பாருங்கள். 96 ப்ளஸ் 5t அதை மாதிரி மைனஸ் 336 மைனஸ் 18t அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ கொஸ்டினில் நமக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா டிட்டர்மைன் ஆல் த சொல்யூஷன்ஸ் இன் த பாசிட்டிவ் இன்டீஜர். ஸோ பாசிட்டிவ் சொல்யூஷன்ஸ் தான் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ பாசிட்டிவ் சொல்யூஷன் அப்படிங்கிற போது எக்ஸும் கிரேட்டர் தேன் 0வாக இருக்கணும், ஒய்யும் கிரேட்டர் தேன் 0வாக இருக்கணும். அதனால தான் வந்து xy கிரேட்டர் தேன் 0னா 96 ப்ளஸ் 5t கிரேட்டர் தேன் 0ன்னு போடுவோமா? 96 ப்ளஸ் 5t வந்து கிரேட்டர் தேன் 0ன்னு போடுவோம். அப்போ இதுலேருந்து நமக்கு என்னது கிடைக்கும் அப்படின்னா 96 கிரேட்டர் தேன் மைனஸ் 5t அப்படின்ட்டு கிடைக்குமா? அல்லது 5t கிரேட்டர் தேன் மைனஸ் 96 ப்ளஸ் 5t கிரேட்டர் தேன் 0ன்னு இருக்கிறதுனால 5t கிரேட்டர் தேன் மைனஸ் 96ன்னு சொல்லலாம். அப்போ t கிரேட்டர் தேன் மைனஸ் 96/5ன்னு போட்டோன்னா டிவைட் பண்ணும்போது கிரேட்டர் தேன் மைனஸ் 19.2 அப்படின்ட்டு கிடைக்கும். இன்னொரு ஈக்குவேஷன் என்னது இருக்குது அப்படின்னா மைனஸ் 336
மைனஸ் 18t அப்படின்ட்டு இருக்குது. ஸோ அப்போ இதுவும் வந்து நம்ம கிரேட்டர் தேன் 0 அப்படின்ட்டு போடணும். அப்போ மைனஸ் 336ங்கிறது வந்து கிரேட்டர் தேன் 18t. இந்த மைனஸ் 18 அந்த சைடு போச்சுன்னா ப்ளஸ் 18. அப்போ மைனஸ் 336/18ங்கிறது வந்து கிரேட்டர் தேன் t அப்படின்ட்டு சொல்லலாம். அதாவது மைனஸ் 18.7ங்கிறது வந்து கிரேட்டர் தேன் tன்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ மைனஸ் 18.7 கிரேட்டர் தேன் tன்னு இங்கே கிடச்சிருக்குது. t கிரேட்டர் தேன் மைனஸ் 19.2ங்கிறது இங்கே கிடச்சிருக்குதா? ஸோ இது ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதினோன்னா மைனஸ் 18.7 கிரேட்டர் தேன் tன்னு கிடச்சிருக்குது. அண்ட் t கிரேட்டர் தேன் மைனஸ் 19.2 அப்படின்ட்டு கிடச்சிருக்குது. ஸோ அப்போ இது ரெண்டுத்துக்கும் நீங்கள் வேல்யூஸ் பார்த்தீங்க அப்படின்னா 18.7க்கு மேலே 19.2க்கு உள்ள அப்படிங்கிற மாதிரி வரும். அப்போ உங்களுக்கு இதுக்கு இன்பிட்வீனில் உள்ள இன்டீஜர் என்னதுன்னா வந்து 19 அப்படி தான் இது ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட இன்டீஜர். ஸோ அப்போது நம்ம என்ன செய்வோம்னா டீயோட வேல்யூவை வந்து 19 அப்படின்ட்டு வந்து எடுத்துக்கிடுவோம். அப்போ x is equal to 96 + 5t இருக்கா? இதில் டீக்கு பதிலாக 19 போட்டுக்கணும். ஒயில் வந்து மைனஸ் 336 மைனஸ் 18tன்னு இருக்குது. இதுலேயும் டீக்கு பதிலாக 19 அப்படின்ட்டு போட்டுட்டு ப்ராப்ளமை வந்து எக்ஸ் ஆன்சர் என்ன, ஒய் ஆன்சர் என்னன்னு எழுதுவோம். ஸோ இதுதான் வந்து இந்த மெத்தட். டிட்டர்மைன் ஆல் த பாசிட்டிவ் இன்டீஜர்னால் கிரேட்டர் தேன் 0 போட்டு என்னங்கிறத வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ பி சம் வந்து நான் ஹோம்ஒர்க்காக கொடுத்துருக்குறேன். பி சம் செஞ்சுருங்க. இது வந்து சி சம். ஓகேவா? ஸோ சி சம்முங்கிறது வந்து 123x + 360y is equal to 99 அப்படிங்கிறது. ஸோ இது வந்து யூனிவர்சிட்டியில் கேட்டிருக்க கொஸ்டின்னு. ஸோ ஃபஸ்ட்டு 123க்கும் 360க்கும் நம்ம ஜிசிடி கண்டுபிடிக்கணும். ஜிசிடி கண்டுபிடிச்சா வந்து 3 அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன செஞ்சுருப்போம்னா 3யை வந்து இதை மாதிரி எழுதி வச்சுருப்போம். 3யை எழுதி வச்சதுக்கப்புறம் ரெண்டு பக்கமும் 33ஆல் மல்டிபிள் பண்ணிவிட்டு இப்படி எழுதியிருப்போம். ஸோ இப்படி எழுதிட்டோம் அப்படின்னா இதிலிருந்து எக்ஸோட இதை வந்து 123x + சம் 360y அப்படிங்கிற ஃபார்மேட்டில் எழுதிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு எக்ஸோட ஆன்சர் என்ன, ஒய்யோட ஆன்சர் என்ன அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சிடும். ஸோ இது வந்து 123 கிடையாது, இந்த இடத்துல 360 அப்படின்ட்டு போட்டுக்கோங்க. ஸோ இது வந்து 360 அப்படின்ட்டு கிடச்சிருமா? ஸோ இப்படி கிடச்சிது அப்படின்னா தென் எக்ஸோட ஆன்சர் இது, ஒய்யோட ஆன்சர் இதுங்கிறதுனால இதை வந்து ஒரு சொல்யூஷன் நம்ம சொல்லிட முடியும். இதுதான் ஏ, இதுதான் பி அப்படிங்கிறது தெரியும். ஸோ நமக்கு ஃபார்முலாவில் போடும்போது எக்ஸோட ஆன்சர் இதுன்னு கிடைக்கும். ஸோ இந்த ஆன்சர் கிரேட்டர் தேன் 0ன்னு போட்டால் போன தடவை சொன்ன மாதிரி தான் 1353 + 120t கிரேட்டர் தேன் 0ன்னு இருக்குது. அப்போ 120tங்கிறது கிரேட்டர் தேன் மைனஸ் 1353ன்னு எழுதிக்கலாம். அப்போ t கிரேட்டர் தேன் 1353 டிவைடட் பை 120 அப்படின்ட்டு எழுதுவோம். ஸோ இதனோட வேல்யூ தான் உங்களுக்கு 11.275. சிமிலர்லி ஒய்யோட வேல்யூ நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஸோ ஒய்யோட வேல்யூவை கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா t less than 11.3 அப்படிங்கிற மாதிரி கிடைக்கும். ஓகேவா? ஸோ அதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணி ஆன்சரை வந்து எழுதிக்கலாம். ஸோ இதில் வந்து the given equation has no positive solution. ஏன்னா மைனஸ் 11.275க்கும் 11.3க்கும் இடையில் உங்களுக்கு இன்டீஜர்ஸே வந்து கிடையாது. ஸோ அதனால் வந்து நமக்கு பாசிட்டிவ் சொல்யூஷன் வந்து கிடையாது அப்படிங்கிறத வந்து சொல்லிடலாம். ஸோ இது வந்து தேர்டு ப்ராப்ளம். ஸோ இதே மாதிரி நான் ஃபோர்த்து ப்ராப்ளம் ஹோம்ஒர்க்காக கொடுத்துருக்குறேன். ஃபோர்த்து ப்ராப்ளம் நீங்கள் செஞ்சுடுங்க. 158x - 57y is equal to 7 அப்படிங்கிற இந்த நம்பர். ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் என்னது அப்படின்னா எ மேன் ஹேஸ் 4.55 இன் சேஞ்ச். ஸோ 4 ரூபாய் 55 காசு வந்து சேஞ்சாக வச்சுருக்குறாங்க. இட் கன்சிஸ்ட் ஆஃப் டைம்ஸ் அண்டு குவார்ட்டர்ஸ். ஸோ குவார்ட்டர்ஸ்னால் என்னதுன்னா நம்ம ஊர் மதிப்புக்கு இதை வந்து 25 காசுகள் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அதை மாதிரி டைம்ஸ்னால் நம்ம ஊரை பொறுத்தவரையில் 10 காசுகள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கலாம். ஸோ 10 பைசா காயின்ஸும் 25 பைசா காயின்ஸும் இருக்குது. இதனோட மொத்த மதிப்பு 4 ரூபாய் 55 காசு. வாட் இஸ் த மேக்ஸிமம் அண்ட் மினிமம் நம்பர் ஆஃப் காயின்ஸ் தட் ஹீ கேன் ஹேவ். ஸோ 10 பைசாவில் எவ்வளோ காயின்ஸ் அவன்கிட்ட இருக்கும்,
25 காசில் எவ்வளோ காயின்ஸ் வந்து இருக்கும் அதிகபட்சம் அப்படிங்கிறதையும் வந்து கண்டுபிடிக்கணும். அதை மாதிரி ரெண்டுமே ஈக்குவல் நம்பர் ஆஃப் காயின்ஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறதையும் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஈக்குவல் நம்பர் ஆஃப் காயின்ஸ் இருந்தாலும் நமக்கு அந்த டோட்டல் வந்து கரெக்டாக வரணும் 4.55. ஸோ 4.55ன்னு டோட்டல் கரெக்டாக வரதுக்கு ஈக்குவல் நம்பர் ஆஃப் காயின்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறதையும் வந்து நம்ம என்ன செய்யணும்னா வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ இதுக்கு வந்து சொல்யூஷன் பார்த்தோம் அப்படின்னா லெட் டி பி த டைம். டியை வந்து நம்ம டைமை டின்னு டினோட் பண்ணிக்கலாம், குவார்ட்டரை வந்து கியூ அப்படின்ட்டு டினோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி டினோட் பண்ணோம் அப்படின்னா தென் கொடுத்துருக்கிற டேட்டாவை வச்சு என்ன சொல்ல முடியும் அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் டைம்ஸும் குவார்ட்டர்ஸும் சேர்ந்தது தானே வந்து 4.55. ஸோ டைம்ஸை வந்து 0.1ன்னு எடுப்போம், ஏன்னா 10 பைசாங்கிறது வந்து 0.1. அதே மாதிரி குவார்ட்டருங்கிறது வந்து 0.25 அப்படின்ட்டு எடுப்போம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 4.55. ஸோ ரெண்டு பக்கமும் வந்து நம்ம என்ன செய்வோம்னா 100ஆல் மல்டிபிள் பண்ணுவோம். ரெண்டு பக்கமும் 100ஆல் மல்டிபிள் பண்ணும்போது இது வந்து 10D ப்ளஸ் 25Q இஸ் ஈக்குவல் டு 455 அப்படிங்கிற மாதிரி மாறிடும். ஸோ இப்போ நம்ம என்ன செய்வோம், இது ரெண்டுத்துக்கும் தான் ஜிசிடி கண்டுபிடிப்போமா. ஸோ 10க்கும் 25க்கும் ஜிசிடி பார்த்திங்கன்னா 5 வந்து 455 வந்து டிவைட் பண்ணும். அதனால இதுக்கு வந்து சொல்யூஷன் இருக்கும் அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ சொல்யூஷன் எப்படி கண்டுபிடிப்பீங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ சொல்யூஷன் நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா இதை வந்து எப்படி எழுதிக்கலான்னா இது ஃபஸ்ட்டு இந்த 10D ப்ளஸ் 5Q ஈக்குவல் டு 455 சொன்னேன்ல, இதில் ரெண்டு பக்கமும் 5 டேபிளால் டிவைட் பண்ணிடலாம். 5 டேபிளால் டிவைட் பண்ணிட்டா இது வந்து 2Dன்னு ஆகும், இது வந்து 5Qன்னு ஆகுமா. அப்போ 2D ப்ளஸ் 5Q இஸ் ஈக்குவல் டு 91 அப்படிங்கிற மாதிரி கிடைக்கும். ஸோ 2D ப்ளஸ் 5Q ஈக்குவல் டு 91னா இந்த அல்ஜிப்ராயிக் ஈக்குவேஷனுக்கு ஒன் ஆஃப் த சொல்யூஷன் வந்து 3,17 அப்படின்ட்டு சொல்லலாம். அதாவது Dக்கு பதிலாக 3, Qக்கு பதிலாக 17 போட்டிங்க அப்படின்னா 91 வந்து கிடைக்கும். இது வந்து ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடில் தான் வந்து நம்ம கண்டுபிடிக்கக்கூடியது. ஸோ 3,17ங்கிறது வந்து ஒரு சொல்யூஷன். ஸோ 3,17ங்கிறது வந்து சொல்யூஷனாக இருந்தால் எக்ஸோட வேல்யூ தான் வந்து உங்களுக்கு வந்து 3. ஈக்குவேஷன் என்னது அப்படின்னா 2D ப்ளஸ் 5Q ஈக்குவல் டு 91 தானே. ஸோ இதில் இதுதான் வந்து A, இதுதான் வந்து B. ஸோ இதுக்கு D வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து 1. ஸோ அப்போது X இஸ் ஈக்குவல் டு X0 ப்ளஸ் B/D இன்ட்டு T தான் வந்து ஃபார்முலா. எக்ஸோட வேல்யூ வந்து 3, பியோட வேல்யூ 5/1 5 தான், 3 ப்ளஸ் 5T அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஸோ இந்த எக்ஸை தான் வந்து நம்ம டைம்ஸ் அப்படின்ட்டு எடுத்துக்கிறோம். அப்போ D இஸ் ஈக்குவல் டு 3 ப்ளஸ் 5T அப்படின்ட்டு வந்து நம்மளால் எழுதிக்க முடியும். ஸோ 3 ப்ளஸ் 5T அப்படின்ட்டு வந்து நம்ம எழுதிட்டோம். ஸோ இப்போ இதுக்கு பாசிட்டிவ் சொல்யூஷன் வந்து கிடைக்கணும். அப்போ D greater than 0. D greater than 0னா 3 ப்ளஸ் 5T வந்து greater than 0. அப்போ 5T வந்து greater than -3. அப்போ T greater than -3/5 அப்படிங்கிறத வந்து சொல்லலாம். ஸோ இதே மாதிரி நம்ம குவார்ட்டர்ஸ் எழுதணும் அப்படின்னா Q is equal to 17 minus 2T அப்படின்ட்டு கிடைக்குமா. இன்னொரு ஈக்குவேஷன் எக்ஸுக்கு எழுதின மாதிரியே ஒய்க்கு எழுத முடியும்ல. அப்போ Q is equal to -17 minus 2Tன்னு கிடைக்கும். Q greater than 0ன்னா வந்து அதை நீங்கள் போட்டு சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா T less than or equal to -8 அப்படிங்கிற மாதிரி வரும். அப்போது T வந்து உங்களுக்கு 0வை விட பெருசு, 8 விட சின்னது அப்படின்ட்டு கிடைக்கிது. ஸோ கொஸ்டின் என்னது கேட்டிருக்காங்க அப்படின்னா வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் காயின்ஸ் வந்து என்ன அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் காயின்ஸ் வந்து எப்போ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா D ப்ளஸ் Q வந்து மேக்ஸிமமாக இருந்தால் தான் வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் காயின்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ D ப்ளஸ் Q பார்த்தோன்னா Dயோட வேல்யூ நமக்கு என்னது இருக்குன்னா 3 ப்ளஸ் 5T அப்படின்ட்டு இருக்குது. Qவோட வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா வந்து அது 17 மைனஸ் 2T அப்படின்ட்டு இருக்குது. ஸோ அப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணோன்னா நமக்கு வந்து 20 ப்ளஸ் 3T அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் காயின்ஸ் எப்போ கிடைக்கும்னா D ப்ளஸ் Q வந்து மேக்ஸிமமாக இருக்கும்போது தான் கிடைக்கும். ஆனால் Tயோட மேக்ஸிமம் வேல்யூ வந்து நம்ம என்னென்னு எழுதியிருக்கிறோன்னா 8ன்னு எழுதியிருக்கிறோமா. அப்போது D ப்ளஸ் Q ஈக்குவல் டு 20 ப்ளஸ் 3Tயில் Tக்கு பதிலாக நம்ம 8ன்னு போடணும். அப்போது 3 × 8ன்னு போட்டோம் அப்படின்னா
20 + 24 வரும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 44. அப்போது மேக்ஸிமமாக வந்து 44 காயின்ஸ் வந்து இருக்கும். ஸோ மினிமம் நம்பர் ஆஃப் காயின்ஸ் வந்து எப்போ கண்டுபிடிப்போம்னா டீயோட வேல்யூ வந்து 0லேருந்து 8 வரைக்கும் இருக்குதா, அப்போ டீயோட மினிமம் வேல்யூ வந்து 0வா, அப்போ D + Q எப்போ மினிமமாக இருக்கும் அப்படின்னா 20 + 3Tயில் டீக்கு பதிலாக 0 போடணும். 0 போட்டால் 20 அப்படின்ட்டு கிடைக்குமா. ஸோ இதுதான் வந்து மினிமம் நம்பர் ஆஃப் காயின்ஸ். அப்போது வாட் இஸ் த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் காயின்ஸ்னால் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் காயின்ஸ் வந்து 44. வாட் இஸ் த மினிமம் நம்பர் ஆஃப் காயின்ஸ்னால் மினிமம் நம்பர் ஆஃப் காயின்ஸ் வந்து 20. அதாவது டீயோட வேல்யூ வந்து 0லேருந்து 8ங்கிறதுனால மினிமம் வேல்யூ போட்டால் மினிமம் நம்பர் ஆஃப் காயின்ஸ் கிடைக்கும், மேக்ஸிமம் வேல்யூ போட்டால் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் காயின்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இஸ் இட் டு பாசிபிள் டு ஹேவ் சேம் நம்பர் ஆஃப் டைம்ஸ் அண்ட் குவார்ட்டர்ஸ், டியும் கியூவும் வந்து ஈக்குவலாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ D = Q போட்டோன்னா டியோட ஆன்சர் வந்து 3 + 5Tன்னு இருக்குது, கியூவோட ஆன்சர் வந்து 17 - 2T அப்படின்ட்டு இருக்குது. அப்போ 5T 3 + 5T = 17 - 2T இருக்கா, இந்த மைனஸ் இந்த சைடு வந்தால் +2T அப்படின்ட்டு ஆகுமா, இந்த +3 இந்த சைடு வந்தால் -3 அப்படின்ட்டு ஆகுமா. அப்போ 7T = 14 அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ T = 2 அப்படிங்கிறத வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ T = 2வை இதில் ரீப்ளேஸ் பண்ணால் 3 + 5 × 2 போடுவோம், இதை போட்டோன்னா 13 அப்படின்ட்டு கிடைக்கும். சிமிலர்லி T = 2ங்கிறத இதில் போட்டால் -2 × 2 17 - 14 போட்டோன்னா அதுவும் வந்து 13 அப்படின்ட்டு வரும். ஸோ சேம் நம்பர் ஆஃப் குவார்ட்டர்ஸ் அண்ட் டைம்ஸ் இருக்கிறதுக்கும் வந்து வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் வந்து இந்த ப்ராப்ளம். ஸோ இதெல்லாமே வந்து வேர்டு ப்ராப்ளம்ஸ் ரிலேட்டட் டு டயஃபான்டைன் ஈக்குவேஷன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் என்னது அப்படின்னா, த நெய்பர்ஹுட் தியேட்டர் சார்ஜஸ், ஒரு தியேட்டர் இருக்குது, அந்த தியேட்டரில் வந்து சார்ஜஸ் 1.80 ஃபார் அடல்ட்ஸ். ஸோ பெரியவங்களுக்கு வந்து ₹1.80 வந்து டிக்கெட் வாங்குகிறாங்க. அண்டு 0.75 ஃபார் சில்ட்ரன், 75 பைசா வந்து சில்ட்ரனுக்கு வந்து டிக்கெட் வாங்குகிறாங்க. ஆன் எ பர்டிகுலர் ஈவினிங் த டோட்டல் ரெசிப்ட்ஸ் வேர் 90. ஏதோ ஒரு நாளில் வந்து ₹90 வந்து டிக்கெட் வந்து விற்றுருக்கு. ஸோ நம்ம என்ன அசியூம் பண்ணணும்னா, அடல்ட்ஸ் தான் வந்து சில்ட்ரன்ஸை விட அதிகம் அப்படின்ட்டு அசியூம் பண்ணிக்கிறோம். அப்படின்னா எத்தனை அடல்ட்ஸ் இருந்திருப்பாங்க, எத்தனை சில்ட்ரன் இருந்திருப்பாங்க அப்படிங்கிறது தான் வந்து கொஸ்டின். ₹1.80 அடல்ட்டு டிக்கெட்டு, 75 பைசா வந்து சில்ட்ரனோட டிக்கெட்டு, ₹90 டிக்கெட் விற்றுருக்குன்னா எவ்வளோ அடல்ட்ஸ் இருப்பாங்க, எவ்வளோ சில்ட்ரன் இருப்பாங்க அப்படிங்கிறத தான் வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ அப்போ இதை வந்து அல்ஜிப்ராய்க் ஈக்குவேஷன்ஸாக எழுதலாமா. ₹1.80 வந்து அடல்ட்டோட டிக்கெட்டு ப்ளஸ் 75 பைசாங்கிறது வந்து சில்ட்ரனோட டிக்கெட்டு, இதெல்லாம் சேர்ந்தது தான் வந்து ₹90 சோல்ட் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த பாயிண்ட்டை எலிமினேட் பண்ணுறதுக்காக நம்ம என்ன செய்வோம்னா, ரெண்டு பக்கமும் 100ஆல் பெருக்குவோம். அப்போ 180A + 75C = 9000 அப்படிங்கிற மாதிரி கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு நம்பருக்கும் நம்ம ஜிசிடி கண்டுபிடிக்கணும். 180க்கும் 75க்கும் ஜிசிடி கண்டுபிடிச்சி நீங்கள் பாருங்கள். கண்டுபிடிச்சிங்கன்னா அது வந்து 15 அப்படின்ட்டு கிடைக்கணும். ஸோ 15 வந்து கண்டிப்பாக 900 வந்து டிவைட் பண்ணும். அதனால இதுக்கு வந்து சொல்யூஷன் இருக்குது அப்படின்ட்டு சொல்லிடலாம். ஸோ சொல்யூஷன் இருக்குது அப்படின்ட்டு சொல்லியாச்சு. அப்படின்னா நமக்கு கையில் என்ன ஈக்குவேஷன் இருக்குன்னா, 180A + 75C = 9000 இருக்கிறா. ஸோ இதை வந்து நம்ம 15ஆல் டிவைட் பண்ண போகிறோம். ஜிசிடியால் டிவைட் பண்ணால் 12A + 5C = 600. ஸோ ட்ரையல் அண்ட் எரர் படி ஏக்கு பதிலாக 50, சிக்கு பதிலாக 0ன்னு போட்டோம் அப்படின்னா இது வந்து ஒரு சொல்யூஷனாக வந்து இருக்கும். ஸோ உங்களுக்கு ஏவோட வேல்யூ 12, பியோட வேல்யூ வந்து 5, ஜிசிடியோட வேல்யூ வந்து 15. அப்போது அதை மாதிரி x0க்கு ஆன்சர் வந்து 50, y0க்கு ஆன்சர் வந்து 0 அப்படின்ட்டு இருக்குது. ஸோ நம்பர் ஆஃப் அடல்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா x0 + B/D
b/d போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து 5t அப்படின்ட்டு கிடைக்கும். டியோட வேல்யூ இங்கே 1, ஏன்னா இதனோட ஜிசிடியை தான் இப்போ நம்ம பார்க்கணும். ஓகேவா, 12/5 ஜிசிடியை தான் பார்க்கணும். சாரி, அதை மாதிரி சிக்கு கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அது வந்து y0. y0ஓட ஆன்சர் இங்கே வந்து 0 மைனஸ் a/d பார்த்தோம் அப்படின்னா a/d 12/1 வந்து 12t அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஸோ ஸ்டேட்மெண்ட்டில் என்னது கொடுத்துருக்குறாங்கன்னா அடல்ட்ஸ் வந்து கிரேட்டர் தேன் சில்ட்ரன் அப்படின்ட்டு கொடுத்துருக்குறாங்க. அப்போது 50 + 5tங்கிறது வந்து கிரேட்டர் தேன் -12t அப்படின்ட்டு எழுதிக்கலாம். அப்போது 50ங்கிறது கிரேட்டர் தேன் -17t அப்படின்ட்டு வருமா? இந்த +5 இந்த சைடு போச்சுன்னா -5. ஸோ 50 கிரேட்டர் தேன் -t அப்படிங்கிற மாதிரி வரும். ஸோ அப்போ இதிலேருந்து 50 கிரேட்டர் தேன் -17t அப்படின்னா 50/-17 கிரேட்டர் தேன் t அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ டீயோட வேல்யூ வந்து -2 கிரேட்டர் தேன் t அப்படிங்கிற மாதிரி கிடச்சிரும். ஸோ இது வந்து ஒரு வேல்யூ. ஸோ இதை மாதிரி இன்னொரு வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கலாம். இன்னொரு வேல்யூ வந்து a மட்டும் கிரேட்டர் தேன் 0ன்னு போடுங்க. a மட்டும் கிரேட்டர் தேன் 0ன்னு போட்டால் 50 + 5t வந்து கிரேட்டர் தேன் 0 அப்படின்ட்டு கிடைக்கும். அதுக்கப்புறம் c கிரேட்டர் தேன் 0ன்னு போட்டால் -12t கிரேட்டர் தேன் 0 அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ இப்போ இந்த மூணுத்துலேருந்து நீங்கள் இனிஷியல் கண்டிஷன்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு -2 < t < 0 அப்படிங்கிறது வந்து வரும். அதாவது t வந்து -2லேருந்து 0 வரைக்கும் வேரி ஆகுது அப்படிங்கிற மாதிரி கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து டீயோட வேல்யூஸு. ஸோ நமக்கு என்னது இருக்குது, அடல்ட்ஸ்னால் வந்து 50 + 5tன்னு இருக்குதா, சில்ட்ரன் வந்து -12tன்னு இருக்கா. ஃபஸ்ட்டு டீக்கு பதிலாக -2ன்னு போட்டோன்னா டீக்கு பதிலாக -2ன்னு போட்டால் நமக்கு ஆன்சர் வந்து 50,0ன்னு வரும். அதுக்கப்புறம் டீக்கு பதிலாக -1ன்னு போட்டால் ஆன்சர் வந்து 45,12 அப்படின்ட்டு கிடைக்கும். அதே டீக்கு பதிலாக 0ன்னு போட்டோம் அப்படின்னா ஆன்சர் வந்து 40,24 அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சொல்யூஷன்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கு வந்து பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ இதுதான் வந்து இந்த ப்ராப்ளம். ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் என்னது அப்படின்னா, a certain number of 6s and 9s is added to a given number. certain number of 6ஸும் 9ஸும் வந்து ஒரு நம்பர் கூட ஆட் பண்ணுறோம். அது ஆட் பண்ணால் கிடைக்கக்கூடிய ஆன்சர் வந்து 126. if the number of 6s and 9s were interchanged, the new sum is 114. then how many of each were there originally அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. ஸோ certain number of 6s and 9ஸ்ன்னு சொல்லியிருக்காங்களா. ஸோ 6ஸை வந்து நம்ம எக்ஸ் அப்படின்ட்டு எடுத்துக்கிடுவோம், 9ஸை வந்து நம்ம ஒய் அப்படின்ட்டு எடுத்துக்கிடுவோம். ஸோ 6s அப்படிங்கிறதுனால 6 certain number of 6 added to certain number of 9s will give 126. ஸோ அப்புறம் வந்து if the number of 6s and 9s வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது என்னவாகும் அப்படின்னா இது வந்து ஒய் ஆகும், இது வந்து எக்ஸ் ஆகும். ஓகேவா. ஸோ அப்படின்னா என்ன கிடைக்கும், 9x + 6y is equal to 114 அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து ஈக்குவேஷன். ஸோ இந்த ஈக்குவேஷன் எழுதிட்டிங்கன்னா அல்ஜிப்ரா அப்படி சால்வ் பண்ண தெரியும். இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா x = 6 y = 10 அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த ப்ராப்ளம். ஸோ லாஸ்ட் ப்ராப்ளம் என்னது அப்படின்னா, a farmer purchased 100 head of livestock. a farmer purchased 100 head of livestock for a total cost of ₹4,000. ஸோ ஒரு ஃபார்மர் இருக்கிறார். அந்த ஃபார்மர் வந்து 3 விலங்குகளை வந்து வாங்குறாரு. அந்த 3 விலங்குகளோட மொத்த எண்ணிக்கை வந்து 100. அந்த 3 விலங்குகளையும் வந்து ₹4,000 வந்து வாங்குறாரு. ஸோ காவ்ஸ் இதனோடது பார்த்தீங்க அப்படின்னா
ஸோ இவர் என்னெல்லாம் வாங்குறாரு அப்படின்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு காவ்ஸ் வாங்குறாரு, அதாவது பசுமாட்டு குட்டி இருக்குல்ல, அதை வந்து ஒரு பசுமாட்டு குட்டி 120 ரூபாய்க்கு வாங்குறாரு. அதுக்கப்புறம் ஆட்டுக்குட்டிகள் இருக்குல்ல, அதை வந்து ஒரு ஆட்டுக்குட்டி வந்து 50 ரூபாங்கிற ரேட்டுக்கு வாங்குறாரு. அதுக்கப்புறம் வந்து பன்றி குட்டி இருக்குல்ல, பிக்லெட்டு, அதை வந்து 25 ரூபாய்க்கு வந்து வாங்குறாரு. எல்லாத்துலேயும் குறைஞ்சது ஒரு எண்ணிக்கையாவது உண்டு, எதுவுமே வாங்காமல் இல்லை, எல்லாத்துலேயுமே வந்து குறைஞ்சது ஒரு எண்ணிக்கையாவது உண்டு. இது 3 சேர்ந்தா 100, மொத்த விலை வந்து 4000. அப்போ ஒவ்வொன்றுத்துலேயும் எவ்வளோ வாங்கியிருப்பார் அப்படிங்கிறது தான் வந்து கேள்வி. ஓகேவா? ஸோ இதை சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து காவ்ஸை வந்து சி அப்படின்ட்டு வச்சுக்கிடுவோம், பசுமாட்டுக்குட்டி. கன்றுக்கு அதுக்கப்புறம் வந்து ஆட்டுக்குட்டி லேம்ஸை எல்லுன்னு வச்சுக்கலாம், பன்றிக்குட்டி பிக்லெட்ஸை வந்து பி அப்படின்ட்டு வச்சுக்கலாம். ஸோ கொடுத்துருக்குற டேட்டா படி பார்த்தா இந்த 3தோட எண்ணிக்கை தான் வந்து 100 அப்படின்ட்டு கொடுத்துருக்குறாங்க. அதை மாதிரி கண்டிப்பாக இந்த ஒன்றுமே வந்து 1 விட பெருசு, அதாவது எல்லாத்துலேயும் ஒரு குட்டியாவது வாங்கியிருப்பாங்க அப்படின்ட்டு. ஸோ இப்போது காவ்ஸோட ரேட்டு பார்த்தோன்னா 120, அப்புறம் லேம்ஸோட காஸ்ட்டு பார்த்தா 50, பிக்லெட்டோட காஸ்ட் வந்து 25. இது டேட்டாவில் கொடுத்துருக்குறாங்க. இது எல்லாம் சேர்ந்ததாக தான் மொத்த ரூபா உங்களுக்கு 4000 ரூபா. ஓகேவா? ஸோ அப்போ இதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஸோ சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு என்னது கிடைக்குன்னா 24C + 10L + 5P = 8800 அப்படிங்கிற மாதிரி கிடைக்கும். ஸோ இப்போ இப்படி கிடச்சிருக்குதா? ஸோ இப்போ நமக்கு C + L + P = 1000 அப்படிங்கிறது தெரியுமா? இதில் Pக்கு பதிலாக 100 - P - Lன்னு இருக்கா, அதை வந்து நம்ம இதில் வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் இந்த Pயோட வேல்யூவில். ஓகேவா? ஸோ அப்படி ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்னா 24C + 10L + 5Pயில் 5 × Pக்கு பதிலாக 100 - C - L அப்படின்ட்டு போட்டுக்கலாம். ஸோ திஸ் இஸ் = 800. ஓகேவா? அப்போ இது 24C + 10L + 500 - 5C - 5L = 800 அப்படின்ட்டு கிடைக்கும். 24 - 5 வந்து 19C + 10 - 5 வந்து 5L = 300. அதாவது 800 - 500 வந்து 300 அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஸோ இப்படி எழுதினோன்னா ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் படி 0,60ங்கிறது வந்து இதுக்கு வந்து நம்ம ஒரு சொல்யூஷனாக வந்து சொல்ல முடியும். ஸோ அதுக்கப்புறம் நம்மளோட ஒரிஜினல் ஈக்குவேஷன் வந்து 120C + 50L + 5P = 4000ங்கிறது தானே ஒரிஜினல் சொல்யூஷன் ஈக்குவேஷன். ஸோ இதில் GCD ஆஃப் 120, 50, 25, இதுக்கு GCD கண்டுபிடிச்சோன்னா என்னது வரும் அப்படின்னா 5ங்கிறது வந்து வரும். ஸோ அப்போ 5ங்கிறது வந்துச்சு அப்படின்னா நம்ம இப்போ இதில் என்ன செஞ்சுக்கலாம், இதில் ஏயோட வேல்யூ தான் உங்களுக்கு 120, பியோட வேல்யூங்கிறது 50, சியோட வேல்யூ வந்து 25, டிக்கு வந்து 5 அப்படின்ட்டு கிடச்சிருக்கா. ஸோ அப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா சியை கண்டுபிடிச்சிடலாம். ஸோ சிங்கிறது இந்த ஃபார்முலாவில் ரீப்ளேஸ் பண்ணுவோம். x = x0 + b/d × t. நமக்கு ஒன் ஆஃப் த சொல்யூஷன் வந்து என்னது கிடச்சிருக்குன்னா வந்து 0,60 அப்படின்ட்டு கிடச்சிருக்குது. இந்த 0,60ங்கிறது சியையும் எல்லையும் வச்சு எழுதியிருக்கக்கூடியது என்ன. அப்போ சியும் எல்லையும் வச்சு எழுதினோன்னா சிக்கு தான் வந்து 0, எல்லுக்கு வந்து 50. ஸோ சிக்கு இனிஷியல் வேல்யூ 0 அப்படிங்கிறதுனால 0 போடுவோம், ப்ளஸ் b/d × t போடும்போது அது வந்து 5t அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஸோ இதை மாதிரி எல்லுக்கு பார்த்தோம் அப்படின்னா அது உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா எல்லோட ஸ்டார்டிங் வேல்யூ 60, 60 - a/d போடும்போது அது வந்து 19t அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ சியோட வேல்யூ 5t, எல்லோட வேல்யூ 16 + -19t. சியோட வேல்யூ வந்து உங்களுக்கு 5t, எல்லோட வேல்யூ வந்து 60 - 19t. நமக்கு C + L + P = 100ன்னு தெரியும். ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் பியோட வேல்யூ வந்து 40 + 14t அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஸோ எல்லாமே greater than 1, அப்போ 5t greater than 1,
60 minus 19tயும் greater than 1, 40 plus 14tயும் வந்து greater than 1. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு t வந்து 1 விட பெருசு 3 விட சின்னது அப்படிங்கிற மாதிரி கிடைக்கும். இந்த 3 ஈக்குவேஷனையும் நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா 1 விட பெருசு 3 விட சின்னது அப்படின்ட்டு கிடைக்கும். அப்போ 1 விட பெருசு 3 விட சின்னதுன்னா டீக்கு பாசிபிலிட்டிஸ் என்னெல்லாம் இருக்குன்னா 1 2 3ன்னு இருக்குது. நமக்கு ஈக்குவேஷன் என்ன இருக்குன்னா c = 5t இருக்குது, l = 60 minus 19t இருக்குது, pயோட வேல்யூ வந்து 4t plus 14t அப்படின்ட்டு இருக்குது. ஃபஸ்ட்டு tக்கு பதிலாக 1ன்னு போட்டோன்னா நமக்கு 5c 41l 54p அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். எல்லாத்தையும் கூட்டினா உங்களுக்கு 100 வரணும். அதுக்கப்புறம் டீக்கு பதிலாக 2ங்கிறத போட்டோம் அப்படின்னா 10c 22l 68p அப்படிங்கிறது வந்து கிடைக்கணும். அப்புறம் டீக்கு பதிலாக 3ன்னு போட்டால் 15c 3l 82p அப்படிங்கிறது வந்து கிடைக்கணும். ஸோ இதுதான் வந்து சொல்யூஷனாக கிடைக்கும் இந்த ப்ராப்ளம்க்கு. ஓகேவா? ஸோ அப்போ இந்த ப்ராப்ளமையும் வந்து பார்த்துக்கோங்க. அப்போ இன்றைக்கி கிளாஸில் நம்ம பார்த்தது எல்லாம் என்னதுன்னா டயோஃபேண்டைன் ஈக்குவேஷன்ஸை வச்சு ப்ராப்ளம்ஸை வந்து சால்வ் பண்ணுறது தான் பார்த்துருக்கோம். ஸோ எல்லாமே வந்து வேர்டு டைப்பு ப்ராப்ளம்ஸ். ஸோ அந்த வேர்டு ப்ராப்ளமை ஈக்குவேஷனாக எழுதி அதை சால்வ் பண்ணுறது தான் வந்து இன்றைக்கி கிளாஸில் வந்து பார்த்துருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து யூனிவர்சிட்டி கொஸ்டினில் கேட்டது கிடையாது, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிறதுக்காண்ட பார்த்துருக்கோம். ஸோ இதோட வந்து நமக்கு வந்து செகண்ட் யூனிட் வந்து கம்ப்ளீட் ஆகும். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் இன்றைக்கி கிளாஸில் வந்து பாருங்கள்.